சொல்ல சொல்ல கேட்காம அவளை தூக்கிக்கிட்டு ஓடுறான் பாரு உங்க அண்ணன். அவனுக்கெல்லாம் அறிவு இருக்குதா என்னன்னு தெரியல. வேலை முடிஞ்சிச்சு போய் பொழப்ப பார்த்து நம்ம ஒரு 10 சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடுவானே, அதை விட்டுவிட்டு இவளை தூக்கிக்கிட்டு ஓடுறான். ஒரு காலத்துல இவ தானே நம்மளை தூக்கி வீசிட்டு போனா, இவளுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன். பாவம் பார்த்துக்கிட்டு போறான் பாரு. அதுலயும் உங்க அன்னிக்காரி இருக்கா பாரு, அப்படியே ரொம்ப தான் துடிக்கிறா. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி மணமேடையில அந்த அம்மா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுச்சு. என்னாடி புள்ள லட்சணமா வளர்த்து வச்சிருக்குன்னு அந்த நிமிஷம் இப்ப சொன்ன மாதிரி இருக்குது. அத்தனை பேரு கை கொட்டி சிரிச்சாங்க. புதவரைக்கு அப்ப இல்லாத பிள்ளைங்க தானே, ஆத்தா வளர்ப்புல அதான் லட்சணமா வளர்ந்துருக்குன்னு பேசினாங்க. அவ்வளோ பேர் மத்தியிலேயே நம்ம மான மரியாதையை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டு போனவளுக்கு மறுபடியும் நம்ம வீட்டுல இடம் கொடுக்க கூடாதுன்றேன், நம்ம நெஞ்சில இடம் கொடுக்க கூடாதுன்றேன். அப்படி இருக்கணும் தூக்கிக்கிட்டு போறானே. வரட்டும் வரட்டும், அவங்க 2 பேரும் வரட்டும். இதுக்கப்புறம் இருக்குது அவங்க 2 பேத்துக்கும். நான் செத்தாலும் இதை மன்னிக்க மாட்டேன். விடுமா, ஏதோ போயிட்டாங்க. உடம்பு முடியலன்னா யாரோ ஒருத்தர் மாதிரி நினைச்சுக்கவே. யாரோ ஒருத்தர் மாதிரி நினைச்சுக்கணுமா? அடி பாவி, அவ பண்ணின பாவம் இன்னமும் என் கண்ணுல நிக்குதுடி, கண்ணுல நிக்குது. அதை ஒரு நிமிஷம் கூட என்னால மறக்க முடியல. எவ்வளவு செஞ்சிருப்பேன் அவளுக்கு. நம்ம எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அவன் தான் முக்கியம்னு போனான்ல. அப்ப நல்லது கெட்டதுன்னா அவன் தானே பண்ணணும், நம்ம எதுக்கு பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு எதுக்கு வாரா? அதுலயும் அந்த பையல அனுப்பி விட்டுட்டு வந்து நடிச்சுக்கிட்டு நிக்கிறா. ஏன் இத்தனை வருஷம் அவளுக்கு காய்ச்சல் தலைவலி வரலையா? ஏன் இத்தனை வருஷம் வேற எந்த எதுவுமே வரலையா? அப்பெல்லாம் வராதவன் இப்ப வரானா என்ன அர்த்தம்? அவன் வாங்கி போடுறதுக்கு துப்பு இல்லாம தெரியறான், இங்க வந்து ஒட்டிக்கலாம், நம்ம பிள்ளை இங்கே வச்சு வளர்த்துக்கலாம் அப்படின்னு சுயநலத்துக்காக வாரா. சரியான சுயநலவாதி, சுயநலவாதி. விடுமா, புரிய விடுறது. இன்னைக்குதான் இத்தனை வருஷம் கழிச்சு நீ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்ன. எப்படியோ நம்ம பிள்ளை நல்லது சொல்லிட்டாளேன்னு சொல்லி இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை கூட கொஞ்ச நேரம் அனுபவிக்க விடல. பாவி வந்து நின்று எல்லா நிம்மதி கெடுத்துக்கிட்டு போயிட்டா. ஷபா, சரி உனக்கு சோறு போட்டு வரேன், சாப்பிட்றியா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், தின்னு மட்டும் என்ன ஆக போகுது? நிம்மதியை கெடுத்துக்கிட்டு போயிட்டாலே. இந்த பயலும் அந்த பிள்ளையும் போயிருக்குதுங்க. அதுங்க போய் இப்ப என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல. கையில மடியில எங்க காசு வச்சிருக்கோமா? நல்லா இருக்கும்போது அவன் கூட இருந்துக்குவாளுங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஏதாவது செலவு அப்படின்னா இழுச்சவங்க நம்ம இருக்க நம்ம தலையோட வந்து விடிய வைக்கிறது. இப்பதான் உனக்கு கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சிருக்கு, ஊருப்பட்ட செலவு இருக்கு. உனக்கே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். மாப்பிள்ளை குடும்பம் எதுவும் வேணான்னு சொன்னாலும் நம்ம எதுவும் செய்யலாம். அங்க இருந்துபிட்டு நல்லா உடம்பு சரியில்லாத நேரத்துல இங்க வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம பாருன்னா எப்படி பாக்குறது? அம்மா, அக்காவுக்கே நீ அப்படி சொல்றனா, அப்ப நாளைக்கு நானே கல்யாணம் பண்ணி இப்படி வந்தேன்னா என்னையும் நீ இப்படித்தானே பேசுவ. விளக்க மாட்டேன். நானா அவளுக்கு அமைச்சு கொடுத்தேன், இல்ல நானா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னேன்? நீ அந்த சாக்கடையும் ஒன்னாடி ஒன்னா? அந்த சாக்கடையெல்லாம் இன்னும் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கம்மியா பத்தாது. ஒவ்வொரு நிமிஷமும் வயிறு எரியுது, வயிறு எரியுது. படுபாவி பையன் உண்ட வீட்டுக்கே 2 பண்ணிட்டானே. உங்க அண்ணன் கூட வரும்போது ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி வருவான். ஆனா எப்படி நடிச்சு போயிருக்கான் பாத்தியா? ஏம்மா விடுமா, முடியலடி, யாத்திரை அடங்கல. பின்னாடி வீட்டுக்காரினா நம்மள கரிச்சு கொட்டுறா, நம்ம நல்லா இருக்க கூடாது, விளங்காம போகணும்னு. இவன் கூடவே இருந்து நம்ம குடும்பத்துக்கு குழிய பறிச்சுட்டா. உனக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கலான்னு நேரத்துல இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னு தெரியல. வேற நான் வேணா போன் போட்டு கேட்கவாமா? வேணா 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 வேணா, போன்லாம் போடாத, அவங்களுக்கு போனே போடாத. எப்ப போனாங்களோ அவங்களே வரட்டும். எக்காரணத்தை கொண்டு நீங்க யாரும் போன் அடிச்சிடக்கூடாது. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். நம்ம சாப்பிட்டு கதவெல்லாம் பூட்டிவிட்டு படுப்போம், வந்து வெளியவே உக்காந்துருக்கட்டும். யாருமே கதவு தட்டுனா திறக்க கூடாது. அவங்களுக்கு இதுதான் தண்டனை. இங்க பாருங்க, நாளைக்கு மட்டும் வாடகை கட்டலைன்னா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். தங்கம் சாதாரணமா வாயால சொல்லுவா, அவ வந்து எதுவும் மறுபடியும் கேட்க மாட்டா, வைக்க மாட்டான்னு நினைக்காதீங்க, உரசி பார்க்காதீங்க, சரியா? அதுக்கப்புறம் சேதாரம் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. நமக்காக வேற ஆத்தங்கரையில வந்து உட்காந்துச்சுங்களா என்னன்னு தெரியல. ஷோ, இப்போ என்ன பண்றது? அம்மா வேற கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவோம், அதான் சரி. என்னது? ஏங்க, நான் பாப்பேங்க. 3 மாசம் வாடகையே கொடுத்துருக்கீங்க, 2 மாசத்து வாடகையே கொடுக்கல. அப்படி இல்லைன்னா இந்த மாசத்தோட வாடகையும் சேர்த்து இந்த அட்வான்ஸோட கழிச்சு விடுவேன்.
அதுக்கப்புறம் நீங்க வீடை காலி பண்ணிட்டு போயிடணும். அப்படி இல்லையா ஜாமான் சட்டை 2ஆம் தேதி நான் தூக்கி வெளியே வீசுவேன். உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் வந்து என்னால கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, சரிங்களா? என் வீட்டுல இருந்துகிட்டு நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியுமா? போன்ல பேசுறேன்னா உங்களுக்கு நல்லது, நேர்ல வந்தனா 4 பேர் பார்க்க சிரிக்க அடிச்சு விடுவேன். அது உங்களுக்கு அசிங்கம், 4 பேர் முன்னாடி நீங்க நின்று பார்க்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். என்னடா வாடகை கூட கட்ட முடியல, ஆனா இவங்க வெள்ளையும் சொல்லாம திரியிறாங்கன்ற பேர் வந்துடும். ஒழுங்கா எனக்கு வாடகை வந்தாகணும். அப்படி இல்லையா நான் சொன்னது நடந்தே ஆகும். அப்புறம் 3ஆம் தேதி நீங்க வேற வீடு பார்க்க வேண்டியதான். அம்மா சரி பாருங்க, நாளைக்கு ஃபோன் பண்ணுவேன். எனக்கு வாடகை காசு 2 மாசத்து காசு வந்தாகணும். அப்படி இல்லையா அவ்வளவுதான். என்னப்பா? அம்மா ராத்திரியெல்லாம் ரூம்ல ஒரே கொசு தொல்லையா இருந்துச்சுமா. ஒரு கொசுபத்தி ஒன்று வாங்கிட்டு வரட்டுமா? பின்னாடி பக்கம் ஜன்னலை திறந்து வச்சிருப்ப, பூட்டிட்டு படுத்தா தானே கொசு உள்ள வராது. ஃபேன் போட்டிருந்தியா இல்லையா? ஃபேன் போட்டிருந்தம்மா. கொசு சரியான இதுமா. அதான் சரி ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இருக்காது. அதான் பொட்டி கடை வரைக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா, அப்படியே கொசுவத்தி வாங்கிட்டு காலையிலைக்கு காய் வேற எதுவும் இல்லை குழம்பு வைக்க. சரி ஏதாவது காயும் தக்காளியும் வாங்கிட்டு வா. சரிம்மா. எப்பா சொல்லுங்கம்மா. அப்புறம் காசு இருக்குதா இல்லையா? இருக்குமா. சரி வாங்கிட்டு வா. சரி, எப்படியும் இப்போ உமா வீட்டுக்கு போக முடியாது, கோகிலா வீட்டுக்கே போவோம். இந்நேரத்துக்கு கடை சாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி போயிட்டு வரட்டும். முன்னே வாங்கி வச்சிருக்கணும், ஞாபகம் இல்லை எனக்குமே. ஜோ 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 தூங்குடா தூங்குடா. ஏன்டா இப்படி கத்துற? ஐயோ, இந்த சின்ன பொண்ணு வேற பாட்டுக்கு புள்ளைய விட்டு ஓடிட்டு இவன் வேற வீச்சுன்னு கத்துறானே. ஐயோ ஆண்டவனே, டே கொஞ்ச நேரம் கத்தாம இருடா சாமி. என் தங்க புள்ள என் வயிற கட்டி. ஐயோ, இந்த நேரம் பார்த்து எங்க ஆத்தா எந்த பக்கம் போனுச்சுன்னு தெரியல, இவன் எங்கிட்டு போனான்னு தெரியல. நம்மளை போட்டு தனியா விட்டுவிட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் லீவு. அன்னைக்கு தான் நல்லா தூங்கி எந்திரிக்கலான்னு நினைச்சேன். இவனை ஒத்தையில விட்டுவிட்டு எல்லா ஆளாளுக்கும் ஒரு மூலையில பறந்துருச்சுங்க. இவன் வேற நையின்னு அழுகுறான். ஒரு நிமிஷம் கண்ணை மூட விட மாட்டேங்கிறான். டேய் தம்பி, கொஞ்ச நேரம் இருடா, உங்க ஆத்தா வந்துடுவாடா. பாலை காய வச்ச பாலெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன். இனி இவ எத்தனை மணிக்கு வரான்னு தெரியல. இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர்றதுக்கு என்ன வேலை பார்க்கறா? ஜோ 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 டேய் தூங்குடா. ஏன்டா இப்படி படுத்துற? அடி இடிய போட்டுருவோமா? அடிச்சா தூங்கிடுவாங்க. ஐயோ வேணாம் சாமி, இப்பயே இந்த கத்துறேன். இதுல வேற அடிச்சு கிடிச்சு போட்டா அவ்வளோதான், ஊரையே கிளப்பி விட்டுருவான். அப்புறம் அவ ஆத்தா வந்து என்னை தூக்கி போட்டு மிதிப்பா. ஏன்டா அப்படி புள்ள அழுகுறேன்? வந்தாம உன் பேரன் வீச்சுன்னு கத்துறாமா. அழுகி நிறுத்த மாட்டேங்கிறான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்தா உன் பேரனை புடி, அழுகி நிறுத்து. ஆத்தாடி, உன் பையனால நம்மளால சமாளிக்க முடியாதுப்பா. ஆத்தாடி, அவளுக்கு வந்து அவங்க அம்மா தான் சரி. அவ இப்படி தூக்கி போட்டா அவ வாட்டுக்கு தூங்குவான். நம்மகிட்டனா வீச்சுன்னு தான் கத்துவான். இதுக்கு தான் சொல்றது, புள்ள இருந்துச்சுன்னா 4 பேர்த்திட்ட கொடுத்து வளர்க்கணும். அப்பதான் நம்ம போய் ஒரு வேலை வெட்டி பார்த்தாலும் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்கன்னு. உன் பொண்டாட்டி நம்ம போய் சொல்ல முடியுமா? சொன்னா நம்ம பேச்ச கேட்கறாளா? ஒன்னும் கேட்கறது இல்லை. கைக்குள்ளேயே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அதுதான் அவ இல்லைன்னு இருக்க மாட்டேங்கிறான். ஐயோ, இவன் அழுகையை நிறுத்துனா இது இப்பத்தான் மாமியார் மாம சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கு. ஏமா ஐயோ டேய் தூங்குடா, ஏன்டா இப்படி பண்ற? வந்துட்டேன்டி தங்க பிள்ளை, ஏன்டி இப்படி அழுகுறீங்க? ஐயோ சின்னப்படி ஒடிய அந்த புடி. ஐயோ என்ன புடின்னு எப்படி தூக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது நல்லா பிடிக்கிறது இல்ல? அதையும் அவங்க ஆத்தால பார்த்தோன்னே அழுகையை நிறுத்தி விட்டான். ஏண்டி ஆட்டக்கார சிரிக்கி, எங்கடி போய் ஆடிக்கிட்டு வர? வீட்டு பொம்பளையா வீட்டுல இருக்காம எங்க போய் சுத்திக்கிட்டு வர? கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பச்சை புள்ள வீட்டுல கிடக்குறேன், வீட்டோட கிடப்பொண்ணு இல்லாம ஊரை பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்க. கத்தியே சலிக்கிறேன். புள்ள தொண்டை வத்தி போனா என்ன ஆகுறது? நீ எல்லாம் ஒரு தாயாடி? ஏன் பால் தான் காய வச்சு கொடுத்துட்டு போனேன்ல, அழுகிறான்னு தெரிஞ்சோன்னே கொடுத்துருக்கலாம்ல. நானே தான் வரணுமா? இங்கே வரு, 4 பேர் வெளியே உக்காந்துருக்காங்க. இப்படி வெளியே வச்சுக்கிட்டு மாமியார் சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் பார்க்குறவங்கள சிரிக்க மாட்டாங்களா? முதல்ல உள்ள வாங்க 2 பேரும். சும்மா வெளியில நின்று கத்திக்கிட்டு இருக்காம. ஆமா, நான் கத்துறது மட்டும்தான் தெரியும். இன்ன வரைக்கும் புள்ள அழுகுதே, கொஞ்சமா சமாளிக்க வேணாம்? உன் புள்ளைய நீ மட்டும் தாண்டி மெச்சுக்கணும். ஒருத்தர்கிட்டயும் அண்ட மாட்டேங்கிறேன்.
சின்ன பொண்ணு சத்தியமா சொல்றேன் சின்ன பொண்ணு, எப்படித்தான் இவனையெல்லாம் வச்சு மேய்க்கிறேனே தெரியல. என்னால முடியவே இல்லை. கொஞ்ச நேரம் தான் அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் இங்கிட்டு தவழ்ந்துக்கிட்டு ஓடுறான், இங்கிட்டு தவழ்ந்துக்கிட்டு ஓடுறான், எடுத்து எடுத்து வாயில வைக்கிறான். ஐயோ சாமி, ஒரு நிமிஷம் கண்ணை மூட முடியல தெரியுமா? இதுலயும் வேற அவன் ஆகி போயிடுறான், அது வேற மாத்தணும் வைக்கணும். ஐயோ இதுல வேற மூச்சா போயிடுறான். எம்மா என்னால முடியல. இவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? நான் இன்ன வரைக்கும் ஒரு பொட்டு தூக்கவே இல்லை. இப்போ தெரியுதா? என்னமோ சொல்றீங்களே, நீ வீட்லயே இருக்கிற, நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்குற, குழந்தைய பார்க்கறதுல ஒரு பெரிய விஷயமா? தொட்டிலில் போட்டு ஆட்டிவிட்டு நல்லா தின்னுபிட்டு தூங்குற அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போல்லாம் வாஷிங் மிஷின் வந்துருச்சு, அதில் துணியை போட்டுட்டு ஜாலியாக இருக்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் பிள்ளைய பார்க்கவும் எவ்வளோ வலி தெரியுதா? இப்படித்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தினமும். இவனுக்கு பசி எடுத்தோடனே பாலை கொடுக்கணும், பால் இல்லைனா போய் பாலை காய வச்சு கொடுக்கணும், உங்கள் அம்மாவுக்கு தனியாக செய்யணும், உங்களுக்கு தனியாக சமைக்கணும், வீடு வாசல் கூட்டணும், அதுவும் காலையில் ஒருக்க மதியானம் ஒருக்க சாயங்காலம் ஒருக்க அப்படி கூட்டணும். போதாத வரைக்கும் பாத்திரம் பண்ண கழுவணும், சோறு பொங்கணும், இந்த பயலுக்கு தனியாக நான் கஞ்சி வைக்கணும், துணிமணியை துவைக்கணும். எம்பிட்டு வேலை நான் பார்க்குறேன். இதில் வீட்டில் காய்கறி இல்லைன்னா கூட போய் வாங்கிட்டு வர மாட்டீங்க, வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு. காய் இல்லைன்னா நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரணும். எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுதா? என்ன பொண்ணு, நீ சாதா பொண்ணு இல்ல, சிங்க பொண்ணு. ஆமா ஆமா, பெரிய வெங்காய பொண்ணு. இந்த காலத்துல நிமிஷத்துக்கு நிமிஷம் மிக்ஸி கிரைண்டர் லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆட்டுக்கல்ல அரைச்சி ஊற்றி அம்மிக்கல்லில் சட்னி அரைச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவோம். என்னமோ ஒத்த பிள்ளைய பத்துட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன்ற. அந்த காலத்தில் 10 பிள்ளைய மேய்க்கிறதும் இந்த காலத்தில் ஒத்த பிள்ளைய மேய்க்கிறதுக்கு சமத்தை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. இப்படி பேசித்தான் ஒருத்தர் இன்னைக்கு பிள்ளைய பார்க்க முடியலன்னு கொடுத்தாரு. நாளைக்கு உங்ககிட்ட தான் விட்டுட்டு போவேன். நர்ஸ் பொண்ணு சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? இது என் நாத்தனாரு மயங்கி விழுந்துட்டாங்க. அதான் ஆஸ்பத்திரியில் சேர்த்து என்ன ஏதுன்னு பார்க்கணும். டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். உள்ள பெட்ல வேணா உங்களை சேர்த்துறீங்களா? சரிங்கம்மா. நிமிஷம் இருங்க, ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா எந்திரிம்மா. அம்மா அம்மா பாரும்மா. ஐயோ பாவங்க, புள்ளைய பார்க்கவே அம்பிட்டு சங்கட்டமா இருக்கு. அவங்க அம்மாவை பார்த்தா அழுகுறோம் பாருங்க. ஏன் ராணி, அம்மாவுக்கு பிடிக்காம நம்ம வேற வந்திருக்கோம். அம்மா வேற பல கோவத்துல இருக்காங்க. இவளை ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போவோம், நம்ம வழியை பார்த்து. அவன் புருஷனாச்சு அவளாச்சு, இது நமக்கு தேவை கிடையாது. என்னங்க இப்படி பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் உங்க கூட பிறந்தவே இல்லையா? இப்படி நம்ம பாதியில ஒத்தையில விட்டுட்டு போக முடியுமா? என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட பேசுறது இல்லையா? எதுக்கு பேசணும், எதுக்கு பேசணும்னு கேக்குறேன். நம்மள நான் சந்தி சிரிக்க வச்சுக்கிட்டு போனவளுக்கு என்ன பாவம் புண்ணியம் பார்த்துக்கிட்டு, அந்த பாவம் புண்ணியமே இவளுக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. பார்த்தா கூட நமக்கு பாவம் வந்து சேரும். என்ன அவளுக்கு காதல கீழே விழுந்தா ரொம்ப தப்பா நினைச்சுக்குவாங்க. நினைச்சிட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இவளா ஒரு மனுஷி. பெத்தவங்கள சாபத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு போனா எந்த பிள்ளையால நல்லபடியா வாழ முடியும்? அப்புறம் இப்படித்தான் வந்து நிக்கணும். இதுவும் நம்ம தான் அள்ளி போட துளையறதா இருக்கு. ஆமா, இம்புட்டு வீரப்பா பேசுறவர் தான் அன்னைக்கு அந்த பையனை கையில புடிச்சு வீட்டுல கூட்டிட்டு போய் விட்டீங்க. அது வந்து மாமன்ற ஒரு இதுல தானே போனீங்க. எவரு ராணியே, நான் ஒன்னும் மாமன் போடல, மண்ணாங்கட்டினும் போடல. யாரோ எவனோ ரோட்ல திரியறவனாதான் நான் நினைச்சேன். அதுவும் இல்லாம அந்த அண்ணாச்சி, இந்த மானசாமி அவங்க எல்லாம் தான் சேர்ந்துக்கிட்டு கூட்டிட்டு போய் விடுன்னு சொன்னனால தான் போய் கூட்டிட்டு போய் விட்டேன். இல்லைன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா? வருங்க, எனக்காக கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போவோம். பாவங்க, அவங்கிட்ட திறந்த ஒரு அடியும் அதையும் இதையும் வாங்குறான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுவாங்க. கேட்கும் போது அம்பட்டு சங்கட்டமா இருக்கு. நம்ம வீட்டுல எப்படி வாழ்ந்த புள்ள இன்னைக்கு எப்படி வந்து கிடக்குற பார்க்கவே என்னால முடியலங்க. இவளுக்கெல்லாம் பாவமே பார்க்க கூடாது. ஸ்ட்ரெச்சர் வந்தாலும் தூக்கி வீசி போலான்னு பாக்குறேன். சரிங்க, கொண்டு வாங்க சார். அம்மா 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 எந்திரிம்மா. அம்மா தாசியப்பா அழக்கூடாது, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, அழாத. நல்லா கவுச்சி வைங்க சார். என்ன சார் இப்படி ஒட்டுல வைக்கிறீங்க? கீழே விழுந்துற போறாங்க. போதுங்களா? ஓகேங்க சார். அம்மா அம்மா எந்திரிம்மா. அம்மா எனக்கு பயமா இருக்குமா. என்னம்மா உனக்கு ஆச்சு? அம்மா அம்மா பேசுமா. அம்மா இந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை சரியா? இங்கே பா, அவங்க அம்மா உள்ள கூட்டிட்டு போட்டோம். அம்மா வேணும், அம்மா எனக்கு வேணும், அம்மா வேணும். அம்மா வேணும் தான் அம்மா வருவாங்க சரியா?
இவாங்க அம்மா அம்மா விட்டு போகாதம்மா பயமாக்குதும்மா அம்மா ஐயா புடிச்சு இழுக்க கூடாது விடு இங்க கம்மா இரு இங்க வா அம்மா அம்மா போகாதம்மா அம்மா என் கோதையதும்மா அம்மா இங்க பாரு அங்கெல்லாம் போக கூடாது இங்க வா அம்மா 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 அழக்கூடாது அழக்கூடாது ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு சரியா நாங்கெல்லாம் இருக்கோம்ல ஒன்றும் இல்லை பாவம் தான் பா இங்கே உட்காருவோம் அம்மாவை கூப்பிடுவாங்க டாக்டரு அப்போ நம்ம போகலாம் சரியா பா அம்மா அம்மா மாமா அம்மா வேணும் மாமா மாமா அம்மா வேணும் அம்மா வேணும் ராணி முதல்ல அவனை அங்கிட்டு கூட்டிட்டு போ கோவத்துல தான் அடிச்சு கிடிச்சிட போறேன். சின்ன பையன் வந்து ஆசையா பிடிக்கிறான் என்ன பேசுறீங்க உங்களுக்கெல்லாம் பாவ முனியம் பார்த்தா கூட பாவம் தான் வந்து சேரும். எங்க அம்மா சொல்ற மாதிரி ஏதோ நீ சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் கூட்டிட்டு வந்து விட்டேன். இதுக்கு மேல எல்லாம் நிக்க முடியாது. நான் கிளம்புறேன். என்ன பேசுறீங்க டாக்டர் வரட்டும் இருந்து என்னன்னு பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இவங்களால பட்ட அவமான அசிங்கமோ என்னால எல்லாம் மறக்க முடியாது. ஒன்ன மாதிரி எல்லாம் நான் ஒன்னும் புத்தர் கிடையாது. இவங்க பண்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு ஒன்னும் பேசாம அமைதியா இருக்கிறதுக்கு. நீ வரனா வா. ஐயோ இந்த பையன் வேற அழுவுறான். எப்படி ஒத்தையில விட்டுட்டு போக முடியும்? சரி அவர் போனா போயிட்டு போட்டோம். நம்ம என்ன ஏதுன்னு பாப்போம். அம்மா எனக்கு வேணும். அம்மா வேணும். அம்மா பாவம். ஏன்பா சாமி உங்க அம்மா இப்படி உடம்பு சரியில்லாம இருக்குது உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும். அப்போ உங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் போட்டு வர சொல்லவா? அம்மாவா அதிப்பாது என்னையும் அதிப்பாது உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. வேண்டாம் அப்பா வேணும் அம்மா வேணும் அம்மா வேணும். சரிடா சரிடா. ஆண்டவனே நீ என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப அவ பண்ணினதுக்கு இந்த பச்சை புள்ள என்ன பண்ணுவான்? இந்த புள்ள முகத்துக்காக தான் இப்போ அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி ஆயிருந்தா இருந்தாலும் நம்மளே இவளை வளர்த்துருக்கோம். அந்த நன்றியாவது அவளுக்கு இல்லாமல் போயிடலாம். ஆனால் அண்ணின்றவ இன்னொரு அம்மாவுக்கு ஸ்தானத்துக்கும் சரிதான். அப்படின்னும் போது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. என்ன இதுன்னு பார்த்து தேத்தி விட்டுட்டு போவோம். ஏறு அந்த சைடில் இருக்கல அந்த கட்டையை எடுத்துட்டு வா. கடையை மூடிட்டு அந்த சூடம் எடுத்துட்டு தீப்பெட்டி எடுத்துட்டு வா. சுற்றி போட்டுட்டு போய் படுப்போம். கோகிலா ஐயோ சாமி எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? அட வாப்பா சாமி கடையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த நேரத்தில் வர அம்மா கொசுவத்தியும் கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வர சொன்னாங்க நாளைக்கு சமைக்கிறதுக்கு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அட என்னப்பா நீ இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சு எடுத்து வைக்க. சரி ஆளையும் காணா உன்னையும் காணா எடுத்து வைப்போம் படுப்போன்னு பார்த்தா நீ வந்திருக்க. சரி வந்த லாபத்தை எதுக்கு விடணும்? நான் என்ன ஒன்று அம்மா நீ உள்ளே போம்மா. நீ போய் படுக்கை விரி. நான் எடுத்து கொடுத்துட்டு கடையை சுற்றி போட்டு வரேன். அப்படியா? சரி அப்போ எடுத்து வச்சுட்டு வா நான் உள்ள போகிறேன். டேய் ஏன்டா அப்படி பண்ணுற? எதுக்குடா இந்த நேரத்தில் வந்த? என்னல இப்படி பேசுற? ஆத்தங்கரைக்கு உன்னையும் உமாவையும் வர சொல்லிவிட்டு நீங்க வேற வரவே இல்லையா? அப்புறம் எங்க அம்மா வேற வந்து என்னை வாழ் கத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்புறம் நீங்க எதுவும் வந்து ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தீங்களோ என்னமோ தெரியலன்ட்டு தான் சரி உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ இன்னும் வெள்ளந்தியாவே இருக்கானே. இவங்கிட்ட நான் என்னத்தன்னு சொல்றது? அப்படியா? சரி நீ கிளம்பு. உனக்கு என்ன இப்போ வேணும் சொல்லு, நான் எடுத்து கொடுக்குறேன். கடையை போட்டணும், மணி ஆயிட்டு. என்னல வராதவன் வந்திருக்கேன் இப்படி துரத்துன்னு துரத்துற? தானே வந்திருக்கியா? ஏய் காலையில் தானே வந்த. உன்னால் நான் அங்கே போய் உட்காந்துருந்துட்டு எனக்கு பெரும் தலைவலி. சும்மா கடுப்பேத்தாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி எடுத்து கொடுக்குறேன். ஏதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். என் புருஷன் வேற இப்போ ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணுற நேரத்தில் நான் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் மானாவரியாக பேசுவார் அவர். ஓ சரி சரி. ஆயிரம் தான் இருந்தாலும் கல்யாணம் பண்ண பிள்ளைகிட்ட ராத்திரி நேரத்தில் பேச வந்து தப்பு தான். சரி தேவையானதை எடுத்து கொடு. ஐயோ இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டேன். நாளைக்கு என்னத்தான் சொல்ல போறேன்னு தெரியல. பயமா இருக்குதே இவனை பார்க்கும்போது. ஏய் எங்கடி போனா? வீட்டுல ஆள் இல்லாம வீட்டை பூட்டி போட்டு ஊர் முழுக்க சுத்துறியா? புருஷங்காரன் கொஞ்சம் லேட்டானோனையும் இவ இங்கிட்டு பூந்து அங்கிட்டு போறாளம்மா. இன்னைக்கு வா
உன் கை காலை உடைச்சு அடுப்புல சொருவுறேன். சரியான குடியா பையன். காலையில போகும்போது நல்லா பட்டையும் கொட்டையுமா நல்லா டிப்பு டாப்பா போறான். சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது சட்டையை கிழிச்சு பேண்டை கிழிச்சு ஐயையையையைய. என்ன காலா கோலமா வாரான். எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் புருஷன் வாச்சிருக்கணும். நான் அதை மட்டும் எதுக்கு நீ போட்டுக்கிட்டு சுத்துறேன்னு சொல்லிட்டு கோமணத்தை வாங்கி கட்டி விட்டுருப்பேன். போய் சுத்திவிட்டு வான்னு. இவனுக்கு துணி எடுக்கிற காசே ஒரு அளவு ஆகும். எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அக்கா வீட்டுக்கு வந்து பாக்குறேன் பொண்டாட்டிய காணாங்க. போதாத குறைக்கு என் பையனையும் காணாம். எல்லாம் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியலக்கா. அதாக்கா கத்திக்கிட்டு கிடக்குறேன். தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லா வீடையும் அலசி ஆராய்ஞ்சிட்டேன். ஒருத்தனும் எனக்கு தெரியல. இங்க வரல அங்க வரலன்றானுக்கா. அடியாத்தி, புருஷன்காரன் வீட்டுல இல்லாத நேரத்துல இங்கிட்டு போறதும் அங்கிட்டு போறதுமா போனா இப்ப என்ன வீட்டுக்கே வரலன்ற? எங்கிட்டு போயிருப்பா? தெரியலையாக்கா, எங்க போனான்னு தெரியலையாக்கா. அதானக்கா நானும் கத்திக்கிட்டு கிடக்குறேன். ஒருவேளை ஓடிக்கிடி போயிருப்பாளோ? ஏன் தம்பி, அவ தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நல்லா விசாரிச்சியா? விசாரிக்காம அக்கா நான் இங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். ஊர்ல எல்லா வீட்டையும் கதவை தட்டி விசாரிச்சிட்டேன். ஒருத்தனும் அங்க வரலான்ட்டானுங்கக்கா. ஐயோ, அப்ப புள்ளைய கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாலோ?